அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்க டெக்னாலஜில மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து ப்ரொக்ரெசிவ் கிளாஸஸ் தான் வேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் அந்த ப்ரொக்ரெசிவ் கிளாஸஸ் போட்டுமே அதோட நாலேஜ் வந்து கம்ப்ளீட்டா அவங்களுக்கு போய் சேர்றதில்ல. அவங்களுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் இது. ப்ரொக்ரெசிவ் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் அதுல வந்து ஒரு 3 ஜோன்ஸ் இருக்கும். அந்த 3 ஜோன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ், இன்டர்மீடியேட் அண்ட் நியர்னு சொல்லிட்டு. முந்த காலத்துலலாம் பைஃபோகல்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸஸ் போட்டுட்டு இருப்பாங்க. அது காஸ்மெட்டிக்ல நல்லா இருக்காது, ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்காது. ஸோ இந்த ப்ரொக்ரெசிவ் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பார்க்க சிங்கிள் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதோட விஷன், அதோட என்ஹான்ஸ்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். லைக் அவங்களுக்கு வந்து ஒரு ஜோன்ல இருந்து பாக்குறாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஜோன் மாதிரியும், அதே மாதிரி இன்னொரு இடத்துல இருந்து பாக்குறாங்க லைக் இந்த நடுவுல இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு இன்டர்மீடியட் ஜோன் மாதிரியும், கிட்ட இருந்து பார்க்கும்போது நியர் ஜோன். பட் ஆனால் அவங்களுக்கு கிளாஸஸ் பார்க்கும்போது ஒரே சிங்கிள் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்றது மூலயமா அவங்களுக்கு வந்து விஷன் வந்து இன்னும் கிளியராகவே இருக்கும். ஆனா இதுல ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா அவங்களுக்கு வந்து சைட் விஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிளாஸஸ் அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு பெட்டரா இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு அனுரை ஹாஸ்பிட்டல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.